சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள். தமிழக அரசு ரூ. 500 கோடிக்கு மேல் மதிப்புள்ள சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை அறிவித்துள்ளது. இவை முக்கியமாக பசுமை சுற்றுலா மற்றும் பாரம்பரிய இடங்களை மையமாகக் கொண்டு செயல்படும். மாமல்லபுரம் Rs. 30 கோடி, கன்னியாகுமரி Rs. 20 கோடி, திருச்செந்தூர் Rs. 30 கோடி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி மற்றும் நாகூர் Rs. 20 கோடி. மேலும் தமிழ்நாட்டின் பௌத்த மற்றும் ஜைன பாரம்பரியத்தை வெளிப்படுத்த காஞ்சிபுரம் மற்றும் மதுரையில் கலாச்சார மரபு மையங்கள் அமைக்கப்படவிருக்கின்றன. விண்வெளி தொழில் கொள்கை. தமிழக விண்வெளி தொழில் கொள்கை. தமிழ் நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அரசு அமைச்சரவை ஆமோதித்துள்ளது. இது தமிழகத்தை விண்வெளி தொழில்துறை மையமாக உருவாக்கும் நோக்கில் செயல்படும். ஸ்ரீபெரும்புதூரில் ஏரோஹப். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள எசிப்காட் ஏரோஸ்பேஸ் பார்க்கில் உள்ள ஏரோஹப் ஏப்ரல் மாதம் செயல்படத் தொடங்க உள்ளது. இதில் வடிவமைப்பு மற்றும் பொறியியல் மையம், உயர்ந்த அளவிலான ஏவியானிக்ஸ் கட்டமைப்புகள், திறனாய்வு திறன் மற்றும் புதுமை மையங்கள் இவை அனைத்தும் விமான மற்றும் பாதுகாப்பு துறையை ஊக்குவிக்கும். தரமுள்ள வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழிற்துறை விரிவாக்கம். விண்ணப்பங்கள், முதலீடுகள் மற்றும் தொழில் வளர்ச்சி. 2ஆம் மற்றும் நிலை நகரங்களில் விரிவாக நடைபெற்று வருகிறது. டாடா மோட்டார்ஸ் Rs. 13 கோடி வளர்ச்சி திட்டம், ராணிப்பேட்டை. வின்ஃபாஸ்ட் Rs. 10 கோடி மின்சார வாகன திட்டம், தூத்துக்குடி. மினி டைடல் பார்க்ஸ், தூத்துக்குடி, தஞ்சாவூர், வில்லுப்புரம் இவை அனைத்தும் தொழில், வேலைவாய்ப்பு மற்றும் நகர வளர்ச்சியை தூண்டும். மாநிலங்களிடையே போக்குவரத்து. பெங்களூரு சென்னை விரைவு சாலை. பெங்களூரு சென்னை விரைவு சாலை எக்ஸ்பிரஸ்வே மூலம் பயண நேரம் 7-8 மணி நேரத்திலிருந்து 30 மணி நேரமாக குறைவாகும். இது போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும், பசுமை பயணத்தை ஊக்குவிக்கும், முதலீடுகளை ஈர்க்கும். மின்னணு உற்பத்தி. ஐபோன் உற்பத்தி மையம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் பெகட்ரானன் ஐபோன் உற்பத்தி மையத்தில் பங்குகளை வாங்கியுள்ளது. தமிழகத்தில் இது ஆப்பிளின் சப்ளை சேனை சப்ளை செயின் பலப்படுத்தும். தமிழகத்தில் மின்னணு உற்பத்தி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்.